அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை வாரந்தோறும் இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோட தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஐநாவும் ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளும் அரச இறைமைக்குள் முக்கியத்துவம் கொடுத்து செயலிழப்பு. இன்று அஞ்ஞான சபையினுடைய நிலையை பார்க்கின்ற பொழுது அழுவதா சிரிப்பதா? அந்த கண்ணதாசன் ஒரு பாட்டு பண்ண, சிலர் சிரிப்பர் சிலர் அழுவர், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் என்று. அது மாதிரியான நிலையத்தான் இன்று இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் ஐக்கிய சபையினுடைய 80வது ஆண்டு தொடக்க அமர்வு அது மக்கள் இறைமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காது அரசு இறைமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த வரலாற்றால் அதன் செயலை இழந்த கட்டமைப்பாக மாறிவிட்டது. உலகிற்கு தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு ஆகியோரின் உரைகள் அங்கமைந்தன. டொனால்ட் ட்ரம்பின் சுதந்திரமான திறந்த எல்லைகளுக்கான அச்சுறுத்தல், இஸ்லாமிய சரியா சட்டம் மேற்கொள்ளின் சட்டமாக மாறுகிறது என்ற பயமுறுத்தல், ஐக்கிய சபை தோற்றிவிட்டது, உலகின் காலநிலை சீர்கேடு குறித்த எச்சரிப்பு வெறும் புரளி என்ற கருத்துக்கள் அடங்கிய 58 நிமிட ஐக்கிய சபை உரை ஆங்கில ஊடக உலகின் புகழ்பெற்ற ராஜதந்திர ஆய்வாளர் பேட்ரிக் விண்டூர் அவர்களை இனிமேல் உலகம் அமெரிக்காவை வலிமையான தலைமையாக பார்க்காது என்பது தெளிவாக்கியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் விழுமியங்களை பித்தறிந்த அந்த உரை ட்ரம்பின் திட்டங்களுக்கு எதிரான பலமான அணியொன்றின் தேவை உணர்த்தியுள்ளது என எழுத வைத்திருக்கின்றது. பேட்ரிக் விண்டூர் பிரேசிலின் அரசு தலைவர் லூயிஸ் இன்னாசியோ லூலா டா சில்வா அமெரிக்க அரசு தலைவரின் உரை நாடுகளின் நிலைமை மேலான தாக்குதல்களையும் காரணமற்ற தடைகளையும் ஒரு பட்சமான தலைவர்களையும் உலக சட்டமாக்கியுள்ளது குறிப்பிட்டு ஐக்கிய சபை உருவாக்கிய சான் பிரான்சிஸ்கோ நாட்டினரின் முக்கிய நோக்கங்களை அழித்து விட்டது எனவும் கூறி பணத்தை வழிபடும் அறியாமை வளர்க்கும் உடல்நிலையிலும் டிஜிட்டல் நிலையிலும் இராணுவமயப்படுத்தலை நடைமுறைப்படுத்தி ஊடக சுதந்திரத்தை இல்லாதொழிக்கும் செயற்பாடுகளை ஊக்குவிக்கிறது என குறிப்பிட்டமையை மீள்நிலைப்படுத்தியிருக்கின்றார். தென்கொரிய அரசு தலைவர் லீ ஜே-மையுங் காலநிலை சீர்கேடு வெறும் புரளி அல்ல, உலகின் மனிதத்துக்கான பேராபத்து, இந்நிலையில் உலகம் அமெரிக்காவின் உதவியின்றி இதனை எவ்வாறு எதிர்கொள்ள போகிறது என்ற கேள்வி எழுப்பியுள்ளது என்பதையும் குறிப்பிட்டு பேட்ரிக் விண்டூர் மீள் பதிவிட்டிருக்கின்றார். டோனி பிளேயரின் தலைமையில் அமைக்கப்பட உள்ள நாடு கடந்த பலஸ்தீனிய ஆட்சி மூலம் காசாவை பலஸ்தீனர்களுக்கு உரியதாக கட்டியெழுப்ப இஸ்ரேல் அனுமதிக்காது என்பதை நெத்தன்யாகுவின் ஐக்கிய நாடுகள் உரை மிக தெளிவாக்கியுள்ளது. எனவே பலஸ்தீனிய பிரச்சனை தொடர்கதையாகவே தொடரும் என்பதே நடைமுறையாக உள்ளது. இதே நிலைதான் ஈழத்தமிழருக்கும் 2009 முதல் தொடர்கிறது என்பதும் இவ்விடத்தில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அதேவேளை சீன ரஷ்ய வடகொரிய கூட்டில் சீனா நடத்தி காட்டிய நவீன படையணி வகுப்பும் சீனாவின் முதலாவது மின்காந்த உந்துகணை தொழில்நுட்பம் கொண்ட விமானந்தாங்கி கப்பல் CNS புஜியாவின் அதிசக்தி வாய்ந்த போர் விமானங்களான J-15T, J-35 மற்றும் KJ-600 ஆகியவற்றை உந்தி தள்ளி வெள்ளோட்டமானதும் இந்தியா MiG-21 போர் விமானங்களுக்கு பிரியாவிடை குறித்து புதிய சக்திப்படுத்த விமானங்களையும் தாங்கிகளையும் பயிற்சித்து பார்த்தமையும் ஆசியாவினதும் குளோபல் சவுத்தினதும் பலத்தின் உலக பிரகடனமாகவும் அமைந்துள்ளது. இந்நிலையில் 2009க்கு பின் 700 போர்க்கப்பல்களை இலங்கை துறைமுகத்துக்குள் பயிற்சிக்கு வரவழைத்த ஸ்ரீலங்கா நினைத்து பார்க்க இயலாத அளவுக்கு பில்லியன் ரூபாய்களை செலவு செய்து தனது கடற்படையை நவீனப்படுத்திக் கொண்டு 30 நாடுகள் இணைத்து மாறிவரும் இயற்கையியலின் கீழ் இந்திய பெருங்கடலின் கடல்சார் கண்ணோட்டம் என்ற மையப்பொருளில் 12வது ஆண்டாக காலி கடற்படைகளுக்கான கலந்துரையாடலை நடாத்தியது முக்கியமான விடயம். இதில் ஸ்ரீலங்காவின் பிரதமர் இந்து மக்களின் மையத்தில் அமைந்துள்ள இலங்கையின் அமைவிடம் அதிசயமானது, அதனை நாம் ஆக்கிரமித்துள்ளோம். இந்து மக்களில் உலகின் மிக நீடிக்கப்பட்ட மூலோபாய கடல்சார் களங்களில் ஒன்றாகும். இது வர்த்தகம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்புக்கான உயிர் நாடியாக உள்ளது. இதனை நாம் இந்து மக்களில் அமைதியாகவும் பாதுகாப்பானதாகவும் நிலையானதாகவும் நியாயம் மற்றும் ஒத்துழைப்பு மூலம் ஆளப்படவும் அனைத்து பங்காளிகளுடன் இணைந்து பணியாற்றுவதே இலங்கையின் அர்ப்பணிப்பாகும் என கூறியுள்ளார். இந்த இலங்கையை சுற்றியுள்ள இந்து மக்களில் 5/3 பகுதிக்கு உரிமையாளரான ஈழத்தமிழர்கள் இந்த வலிமைகள் குறித்து வாய் திறந்ததே இல்லை. 1991 தமிழீழ உட்கட்டுமானங்கள் குறித்த யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற தமிழீழ மேம்பாட்டு பேரவையின் நூல்
மட்டுமே இவை குறித்து பேசின. ஆனால் அதனையாவது முன்னிறுத்தி இதுவரை ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் அனைத்துலக செயற்பாட்டாளர்கள் அனைத்துலகத்துடன் எந்தவித பொருளாதார வர்த்தக திட்டமிடலை மேற்கொண்டதில்லை. ஆனால் ஸ்ரீலங்கா ஈழத்தமிழரின் கடலை, வானை, நிலத்தை தான் ஆக்கிரமித்த நிலையில் அதனை தனதாக உலகுக்கு அறிவித்து தனது உலக பாதுகாப்பை, உலக பொருளாதார உதவிகளை பெற்று வளர்கிறது என்பதை நடைமுறையாக உள்ளது. இதற்கு காரணம் ஈழத்தமிழர்கள் தங்கள் தாயகத்தின் நிலத்தை, கடலை, வானை வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதல் இன்று வரை தாங்கள் வாழ்வாதாரமாக கொண்டுள்ளோம் என்கின்ற மக்கள் இறமையை உலகுக்கு வெளிப்படுத்தாமையே ஆகும். இவ்வாறு ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளும் அனைத்துலக செயற்பாட்டாளர்களும் மக்கள் இறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காது சிங்கள பெரும்பான்மை வெற்றியாட்சி பாராளுமன்ற ஸ்ரீலங்காவின் அரச இறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தமையே இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தாங்கள் செயலிழந்து நிற்பதற்கு மூல காரணமாகிறது. ஸ்ரீலங்கா குறித்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இவ்வாண்டுக்கான திருத்தப்பட்ட வரைவு அறிக்கை உலகிற்கு இதனை மீண்டும் தெளிவாக்கியுள்ளது. இதற்கான வாக்களிப்பு என்பது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உள்ளக பொறிமுறைகளுக்கு மதியின் நிதியும் தொழில்நுட்ப திறனும் வழங்கும் நடைமுறைக்கான ஏற்புடைமை செயற்பாடாக அமைய உள்ளது. இதனையும் கூட இந்த வடிவில் ஏற்க மறுத்து ஸ்ரீலங்காவின் இறமைக்குள் எந்த விதத்திலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தலையீட்டை அனுமதிக்க மறுக்கும் ஸ்ரீலங்காவின் வெளிவார அமைச்சர் விஜித ஹெரத்தின் வீரகேசரி செவ்வி வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் காணாமல் தான் போனார்களா என்பதை முதலில் ஆராயப்பட வேண்டும் எனவும் இந்தியாவுடன் இணைப்பு பாலம் தேவையற்றதாலும் தெளிவாக உலகுக்கு விளக்கியுள்ளது. இவ்வாறு ஈழத்தமிழர் மேல் ஸ்ரீலங்கா மேற்கொண்ட இன அழிப்புக்கு எந்த ஒரு பரிகார நீதியோ அல்லது இன அழிப்பு செய்தவர்களுக்கு தண்டனை நீதியோ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தாலும் அந்த வடிவில் மேற்கொள்ளப்படாது யுத்தத்தின் விளைவென்ற கொத்தபாய பாணியிலேயே செயற்பாடு அமையும் என்று உறுதியாகி வருகின்றது. இதே வெளிவிவகார அமைச்சர் ஜெர்மனிய, பின்லாந்து, மாலத்தீவு வெளிவிவகார அமைச்சர்களை அமெரிக்காவில் சந்தித்தார் என்பது முக்கியமான விடயம். சீனா கொழும்பில் தனது இன்றைய அரச முறைமையின் 76வது ஆண்டு நிறைவை கொண்டாடிய விழாவில் ராஜபக்சர்கள் இருவரும் ஸ்ரீசேனாவும் முன்னாள் அரசு தலைவர்கள் கலந்து கொண்டனர். தேசிய மக்கள் சக்தியின் டில்விண்டி சில்வாவும் அங்கிருந்தார். அங்கு ஸ்ரீலங்காவுக்கு அதன் முன்னேற்றத்துக்கு சீனா முழு அளவில் உதவும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டது. அமெரிக்காவில் அதே காலத்தில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர், அமெரிக்க அரசு தலைவர், தென்னாப்பிரிக்க அரசு தலைவர், இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஆகியோருடன் நடத்திய தனிப்பட்ட கலந்துரையாடல் ஸ்ரீலங்காவின் இன்றைய தேவைகளுக்கான உரையாடலாக அமைந்தது. அடுத்து அனுரகுமார திசாநாயக்கவின் ஐக்கிய நாடு சபையின் உரை ஊருக்கு உபதேசம் எனக்கும் உனக்கும் இல்லடி என்ற கதையாக உலகின் பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகாட்டும் அற்புதமான உரையாகவே அமைந்திருந்தது. நம்மை பிரிக்கும் பயணத்துக்கு பதிலாக கைகளை இணைக்கும் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என உருக்கமான அழைப்பை உலகிற்கு விடுத்தார். பலஸ்தீனத்தை அங்கீகரித்தது மட்டுமல்லாது இஸ்ரேலிய பலஸ்தீன மக்களின் மனங்களை புரிந்து கொண்டு அவர்கள் இருபதியினருக்குமான எதிர்காலத்தை உருவாக்குவதை அங்கீகாரத்தை விட அதிக முக்கியத்துவம் என்பதையும் உலகுக்கு தெளிவாக்கினார். ஆனால் இலங்கையில் வடக்கு கிழக்கு தமிழரின் அரசாக யாழ்ப்பாண வன்னி அரசாக இருந்த நிலப்பரப்பு என்கின்ற வரலாற்று உண்மையை அவர் ஏற்க மறுக்கின்றார். சட்டத்தின் அனைவரும் சமம் என்பதை அரசியலமைப்பில் இணைக்க முயற்சிக்கவில்லை. அவருடைய ஸ்ரீலங்கா படை தனது 76வது ஆண்டு நிறைவை அவர் அமெரிக்காவில் உரையாற்றிய எச்சில் காய்வதற்கு இடையிலேயே 8 பௌத்த பீடங்களுக்கான மஸ்தந்திபதி முனைவர் பல்லேகம ஹேமரத்ன நாயக்க தேரரின் தலைமையிலேயே கொண்டாடத் தொடங்கி ஸ்ரீலங்கா இத்தகைய மதசார்பற்ற தன்மையை கொண்டிருக்கிறது என்பதை நிரூபித்தது. இதே நேரத்தில் செப்டம்பர் 26 நல்லூர் முதல் உலகெங்கும் தியாக தீபம் திலீபன் 38வது நினைவேந்தலில் ஈழத்தமிழர்கள் மக்கள் போராட்டம் ஜனநாயக வழியில் தொடர்கிறது என்பதை திரண்டெழுந்து உலகுக்கு உறுதியளித்திருக்கின்றனர். இதனை தாயகத்திலும் அனைத்திலும் உள்ள ஈழத்தமிழர்கள் தங்களின் ஒருமைப்பாட்டுடனான செயல்களிகள் மூலம் இறமை குறித்த தெளிவை உலகுக்கு முன்னுறுதி செய்வதன் வழி நடைமுறையாக்க வேண்டும் என்பது இலக்கின் இவ்வாறு எண்ணம். ஈழத்தமிழர்கள் தலைமையேற்று இதனை நடைமுறைப்படுத்தாவிடில் கால நீடிப்பு ஏற்படும் என்பதும் இலக்கின் தெளிவான சிந்தனையாக இருக்கின்றது. வெளியவர்கள் தலைமையை ஏற்று செயல்பட வேண்டும் என்று கூறுகிறீர்கள் மாஸ்டர். மிகவும் வரவேற்க ஒரு விடயமாக நான் பார்க்க ஐக்கிய நாடுகள் பொது சபையில் நடந்த விடயங்களை பார்க்கும் பொழுது உலக தலைவர்களே என்ன செய்வதென்று தெரியாமல் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தும் பொழுது ஈழத்தமிழர்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபை, ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை, பொது சபை என்று ஏதோ நாங்கள் நம்பிக்கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒன்றை செயல்படுத்துவதற்கு நீங்கள் கூறுவது போல் அந்த வழியில் பயணிக்க வேண்டும் என்று இவ்விடத்தில் தனாஞானி ஒரு விடயம் என்னவென்றால், தேசிய தலைவர் அவர்கள் 1972 78 இடப்பட்ட காலத்தில் தமிழ தேசிய விடுதலை போராட்டத்தை கட்டமைக்கின்ற பொழுது இளையவர்கள் தான் அப்பொழுது இருந்த தமிழிசை கட்சியையும் தமிழ் காங்கிரஸ் கட்சியையும் ஒன்றிணைத்து தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கினார்கள். இளையவர்கள் தான் அந்த தமிழர் கூட்டணியை உருவாக்கினார்கள். அதே இளையவர்கள் தான் பின்னர் அதை தமிழர் விடுதலை கூட்டணியாக உருமாற்றினார்கள். ஆக இளையவர்கள் கூடத்தான் அந்த மாற்றங்கள் நடைபெற்றதே தவிர தந்தை செல்வ நாயகமோ அல்லது ஜிஜி பொன்னம்பலமோ விரும்பி அவர்கள் ஒன்று சேரவில்லை என்பது வெளிப்படையான உண்மை. ஆனபடினால்தான்
உங்களுடையது, இளையவர்களுக்கு தான் இந்த எதிர்காலம் உரியது. உங்களுடைய மண், உங்களுடைய மக்கள். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தையர்கள் எந்த அநீதி காரணமாக வெளியால வந்து வாழ வேண்டி வந்ததோ அந்த அநீதியை நீக்க வேண்டிய கடமை உங்களுக்கு மனித கடமையாக இருக்கின்றது. இதனை கூறுகின்ற நேரத்தில் நாங்கள் இளையவர்களுக்கு கூறுவது என்னவென்றால், இதை தயவு செய்து தொண்டு செய்யாதீர்கள், இது பிசினஸாகவே செய்யுங்கள். நீங்கள் எதை படித்தீர்களோ அதை பிசினஸ் நிலையிலேயே அங்கு வந்து அந்த படிப்பை முன்னெடுங்கள். நீங்கள் இங்கு எந்த தொழிலை நீங்கள் மேற்கொள்கின்றீர்களோ அந்த தொழிலை நீங்கள் அதே வர்த்தக தன்மையோடையே மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொண்டால் தான் நீங்கள் தொழில் வழங்குனராக மாற முடியும், உற்பத்தியை பெருக்கிறவர்களாக மாற முடியும். அதை விட்டு போட்டு நாங்கள் இலக்கியத்தை பேசியோ அல்லது வந்து சமயத்தை பேசியோ என்று காலகட்டத்தை வெல்ல முடியாது. அது அகம் சார்ந்த விஷயம். பேசுங்கள், சந்தோஷமாக இருங்கள், மனதை திடப்படுத்துங்கள். ஆனால் புறத்தில் செயற்படுவதாக இருந்தால் எவ்விதமாக உலகம் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்துத்தான் நாங்கள் செயற்பட வேண்டுமே தவிர 20ஆம் நூற்றாண்டுடன் இந்த அதாவது ஒருவருடைய நடத்தை சார்ந்த பண்புகள் எல்லாம் போய்விட்டது. உண்மையானவர், நேர்மையானவர், அவர் வந்து படித்துத்தான் வந்து ஒன்று செய்ய வேணும், அந்த தன்மையெல்லாம் போய்விட்டது. இன்றைக்கு வந்து உலக சந்தை என்ன மாதிரியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றதோ, உலக பாதுகாப்பு விதமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றதோ, அதற்குள் நீங்கள் இணைய முடியுமா இருந்தால் நீங்கள் சமூகமாக ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். அதற்கு இணைய முடியவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவுதான் நீண்ட பாரம்பரியத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் புறந்தள்ளப்படுவீர்கள். இதான் இன்றைய பலஸ்தீன மக்களுக்கு நடக்கிறது. பலஸ்தீன மக்கள் பிரச்சனை என்றால் அவர்கள் கொஞ்சம் வறுமைப்பட்டவர்கள், எந்த நேரம் அவர்கள் மீன் பிடிக்கையும் விவசாயத்தை நம்பி வாழ்ந்தவர்கள். அதனால் அங்கு வந்து இந்த கைத்தொழில், பெருங்கைத்தொழில் வளர்ச்சியில் ஏற்படவில்லை. அதே நிலைதான் யாழ்ப்பாணத்திலும் இருந்தது. இந்த மாதிரியாக வந்து உலகத்துடன் இணைந்து போகாத ஒரு நிலை இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பலஸ்தீனிய மக்களும் ஈழத்தமிழர்களும் சிக்கல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதுக்காக தான் வள்ளுவர் ஒப்புரவு என்ற அதிகாரத்தை எழுதினார், உலக நடையறிந்து வாழ சொன்னார். இதைத்தான் இந்த இடத்தில் நாங்கள் கூற விரும்புகின்றோம். அதே நேரத்தில் இப்ப நீங்கள் கூறியது போல் மாஸ்டர், மேற்கத்திய நாடுகளில் என்ன விடயத்தை எடுத்தாலும் ஒரு பிசினஸ் மாடலில் தான் எல்லாவற்றையுமே செயற்படுத்துவார்கள். அதைத்தான் நீங்கள் கூறுகிறீர்கள். அதை மட்டும் இல்லாமல் இளையவர்களிடம் இப்பொழுது நீங்கள் கூறிய போல் நிறைய விடயங்கள், நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றது. அந்த மாற்றங்களை கையாளுவதற்கான ஆளுமை அவர்களிடம் நிறைய இருக்கிறது. கடந்த காலங்களில் பாருங்கள், பல்கலைக்கழகம் எவ்வாறு பங்களித்தார்கள் என்பதை நாங்கள் கூற தேவையில்லை. அந்த வரலாறே சொல்லுகிறது. எப்படி அந்த நிலை மாற்றத்தை இப்பொழுது தமிழர்கள் ஏற்படுத்துவதாக இருந்தால், அந்த மாற்றத்தை தொடங்கிய பேராசிரியர் கைலாசபதியாக இருந்தாலும் சரி, பேராசிரியர் சிவத்தம்பியாக இருந்தாலும் சரி, அவர்கள் இளமை காலத்தில் தான் செய்தார்கள். அவர்கள் 40 வயதுக்குமே அவர்களால் எதுவுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர்கள் 25 வயசுக்கும் 40 வயசுக்கும் விடப்பட்ட காலத்தில் தான் இந்த பல்கலைக்கழக மாற்றங்கள்லாம் உருவாக்கினார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அரசு அதிபர் ட்ரம்ப் இந்த பெயரிடப்பட்ட மருந்து கம்பெனிகள் எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு 100% வரியை விதித்திருக்கின்றார். அப்படி இல்லை என்றால் நீங்க வந்து அமெரிக்காவில் வந்து மருந்து உற்பத்தி செய்கிற பிளான்ட போடுன்னு சொல்லி இருக்கின்றார். அப்ப நேரடியாகவே பணத்துக்கூடாக, நிதிக்கூடாக அரசியல் நகர்கின்றது என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. உண்மை. நன்றி மாஸ்டர். இளையவர்கள் முன்வந்து செயல்பட வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. எனவே தயங்காமல் அந்த விடயத்தில் அவர்கள் அந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அரசு நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் பொது சபையினுடைய கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டத்தில் பல தலைவர்கள் உரையாற்றிய விடயத்தை நான் பார்த்தேன். அது மட்டுமில்லாமல் பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்கள் உரையாற்ற வந்த பொழுது வெளிநடப்பு செய்த விடயத்தையும் நான் பார்த்தேன். அந்த விடயத்தை பார்ப்பதற்கு முன்னதாக உலகத் தலைவர்கள் உரையாற்றும் பொழுது ஒன்றை நான் அவதானித்தேன். அதாவது இந்த பெரிய ஒரு ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்புரிமை கொண்ட நாடுகள் அங்கே அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தையும் தங்களுடைய இயலாமையையும் வெளிப்படுத்தும் வகையில் அவர்களுடைய உரை இருந்தது. இது என்ன செய்தியை தமிழ் தரப்பினருக்கு கூறுகிறது? குறிப்பாக இப்பொழுது மாஸ்டர் கூறிய விடயம், அதாவது இளைய சமுதாயம் இதை எவ்வாறு தங்களுடைய கையில் எடுத்து எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதற்கு இது என்ன செய்தியை கூறுகின்றது என்று நீங்கள் கூறுவீர்களா? உண்மைதான். அதற்கு முதல் அது ஒரு இன்னொரு செய்தியையும் கூறியிருக்கின்றது. இப்ப இந்தியாவின் பிரதமரோ, ரஷ்யாவின் அதிபரோ, சீனாவின் அதிபரோ, இன்னும் பல முக்கிய நாடுகள் போகவில்லை என்னும் போது அவர்கள் இந்த சிஸ்டத்தை நம்பவில்லை, அல்லது அதற்கு மாற்றீடாக ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற கடந்த வருட கோரிக்கைகள் இந்த வருடத்தில் மேலும் வலுப்பெற்றிருக்கிறது. வார வருடம் அது தோன்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற செய்தியை தெளிவாக கூறுகின்றது. என்னென்னு சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும், நியூயார்க்கில் கொண்டு போய் அதில் தலைமகத்தை வச்சுட்டு அவர் விசா வழங்குவர் தான் போகலாம், இல்ல மற்றவர் போக இயலாது. அவர் தடை செய்தா ஒருத்தரும் போகலாம். அவர் கார்ல போய்க்க அது பிரான்ஸ் அதிபரா இருந்தாலும் சரி, துருக்கியின் அதிபரா இருந்தாலும் சரி, அந்த கார்னால சைட்ல நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதான்.
அப்படி ஒரு நிலைமைய அவர்கள் அந்த நிலைமைக்கு தங்களை ஈடுபடுத்தி கொள்ள விரும்பவில்லை. இப்ப அங்கு பேசிய தலைவர்கள் வெளிப்படுத்தியதும் அதுதான். எல்லோருடைய பேச்சிலும் ஒரு இயலாமை இருந்தது. அதே நேரம் ட்ரம்பின் பேச்சில ஒரு ஆணவம் இருந்தது. அதாவது பேரழிவை சந்திப்பீர்கள், அதைத்தான் அவர் கூறினார். அதுல இருந்து ஏனென்றால் அதாவது தற்போதைய சிஸ்டத்துக்கு அவர் என்ன யோசிக்கிறார் என்று சொன்னார். இப்ப எடோகனோட பிரத்யோகமாக இடம்பெற்ற சந்திப்பின் போதும் கூட அவர் கூறினார், நீங்கள் நினைத்தால் ரஷ்யாவின் போரை முடிக்கும் வல்லமை இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் முற்று முழுதாக அதிலிருந்து ஒயிலை வாங்காமல் எங்களிடம் வாங்க. அவர் ஒரு பிசினஸ் மேன் என்றதை, ஐக்கிய நாடுகள் சபையை பொது சபை என்றதை மறந்து அது ஒரு உலக வர்த்தக மையத்துல பேசின மாதிரி தான் அவர் பேசுகிறார். என்றால் அவர் ஒரு பிசினஸ் தான் பேசுகிறார். வந்தவர் எல்லாரோடும் அதுதான். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப எல்லா நிறுவனங்கள் முதலாளிமாரையும் கூப்பிட்டு வச்சு பேசும்போது, நீ எவ்வளவு போடுற, 500 பில்லியன், நீ 300 பில்லியன். அந்த கல்யாண வீட்டுல மொய் எழுதுவாங்க, அதே மாதிரிதான். நீ 300 மில்லியன், நான் 200, ஐயா நான் 50 மில்லியன், ஐயா நான் 100 மில்லியன். இப்படித்தான் அங்க போய்கொண்டிருக்கின்றது. இப்ப இதுல ஒன்று மட்டும் தெரிகிறது என்னென்ற, நீங்கள் கேட்ட அது சொல்ல வந்த இளைஞருக்கு சொல்ல வந்த செய்தி என்னென்று சொன்னால், நாங்கள் இந்த சிஸ்டத்துடன் இணைந்து இயங்குங்கள், ஆனால் அதுதான் என்று நம்பிக்கை வைக்காதீர்கள். உங்கள் பலத்தில், உங்கள் மக்களில், உங்கள் பலத்தில் நம்பிக்கை வையுங்கள். அதுதான் மிக மிக முக்கியமானது. இப்ப காசா பிரச்சனை இவ்வளவு தூரம் நின்று பிடிப்பதற்கு கூட அவர்கள் எல்லாவற்றையும் மூடிவிட்டு இந்த சிஸ்டத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள்னா எப்பயோ நாடே காணாமல் போயிருக்கு. ஏனென்று சொன்னால், நேற்று வந்த தகவல்களின் அடிப்படையில் காசாவில் ஒரு இடைக்கால நிர்வாகத்தை உருவாக்கி அதுக்கு டொனி பிளேயரை தலைவராக போட போகிறார்களாம். அதாவது கொஞ்சம் செம்மறியாட்டை கொண்டு வச்சுட்டு ஒரு ஓனாய கூட்டி கொண்டு வராங்க, இவர் தான் உங்களுக்கு பிரசிடன்ட் என்றால் ஒரு மாதத்துல ஆட்டுக்கூட்டம் காணாம போகும். அதே ஒரு நிலைமையாகத்தான் அந்த செய்தியை பார்த்தோன்னு என்ன கேட்டா, அவங்க ஒரு இறமை உள்ளதான். அவங்க ஏற்கனவே எலெக்ஷன் வச்சு தங்களுடைய அரசை தெரிவு செய்தவர்கள். அப்படி அவங்கள்ட்ட ஒரு ஆக்கள் இல்லையோ இதை நிர்வகிப்பதற்கு. அதுவும் டொனி பிளேயரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அவற்றை வரலாறு. ஈராக் போராக இருக்கலாம், அவரும் ஜோர்ஜ் புஷ் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகள் எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இப்ப ஆனால் இதுல ஒன்றை மட்டும் கூறுவேன். இப்போது அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் அவசரமாக எல்லா ஜெனரல்களையும் கூப்பிட்டிருக்கிறார். அட்மிரல்கள், ஜெனரல்கள், பிரிகேடியர் ஜெனரல்களுக்கு மேலான அத்தனை தலைமை அதிகாரிகளையும் ஒன்று கூட சொல்லி ஒரு அவசர அழைப்பு. உலகத்திலே அமெரிக்க வரலாற்றிலே உளவு பேர் கூட போறது இதுதான் முதல் தரம். 800 ஜெனரல்கள் கூட போகிறார். எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். அப்ப என்னன்னு சொன்னால், இப்ப மாஸ்டர் கூறியது போல சீனாவின் வளர்ச்சி, சீனா ஒரு துப்பாக்கி குண்ட சுடாமல் அமெரிக்காவை தோற்கடிச்சு விட்டார் என்றுதான் அவங்க இப்ப யோசிக்கிறாங்க. அப்ப இதுல என்ன அவர் சொல்ல வார செய்தி என்று சொன்னால், இந்த ஜெனரல்கள் எல்லோருக்கும் இப்ப இது தொடர்பாக ஒரு ஆய்வாளர் கூறும்போது கூறினார், அதாவது இந்த ஜெனரல்கள், வெர்ஜீனியாவுக்கு அழைக்கப்படும் ஜெனரல்கள் மற்றும் அட்மிரல்கள் பேசுவதை விட அதிகமாக செயற்பட வேண்டும். செயற்படுத்தக்கூடிய திட்டங்கள், அதற்கான காலக்கெடு மற்றும் செயல்பாட்டு மாற்றங்களுடன் தான் அவர்கள் அந்த கூட்டம் முடிந்து தங்கள் களங்களுக்கு செல்ல வேண்டும். கூட்டத்தில் எத்தனை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் என்பதை வரலாறு நினைவில் கொள்ளாது. போரில் அவர்கள் தீர்க்கமாக செயற்பட்டார்களா என்பதைத்தான் அதில் நினைவில் கொள்ளும். சீனா அணிவகுப்புகளை நடத்துவதில் இருந்து மாறி தற்போது படைகளை களமுனைக்கு நகர்த்துவதற்கு தயாராகி வருகின்றது. அப்ப அமெரிக்கா விவாதத்தில் இருந்து தடுப்புக்கு நகர வேண்டும். ஹெசத் வெற்றி பெற்றால் இந்த அவசர கூட்டம் அமெரிக்கா தனது இராணுவ எதிர்காலத்தை மறுபரிசீலனை செய்த தருணமாக நினைவு கூறப்படலாம். அவர் தோல்வியுற்றால் சீனா தனது மூலோபாய உந்துதலை கைப்பற்றிய தருணமாக நினைவு கூறப்படலாம். இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. இதிலும் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் பேசுவதை விடுத்து செயற்படுங்கள் என்று சொல்கிறார் தளபதிகளுக்கு கூட.
அடுத்ததாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், உங்கள்கிட்ட திட்டங்கள் இருக்கணும், அதற்கான காலக்கெடு இருக்கணும், அதற்கான செயல்பாட்டு மாற்றங்கள் என்ன சேஞ்சஸ் செய்ய போறீங்க. அது மட்டுமல்லாது 2 கட்டளை மையங்களை ஒருங்கிணைக்க போகிறார்கள். அதாவது EUCOM அண்ட் AFRICOM, இந்த 2 கட்டளை மையங்களையும் இணைக்க போகிறார்கள். அடுத்ததாக அவர்கள் கூறுகிறார்கள், ஒன்று, கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் என்பதை வரலாறு நினைவு கொள்ளார். நீங்கள் கூட்டம் முடிஞ்ச பிறகு என்ன செய்தீர்கள் என்பதுதான் வரலாறு நினைவு கொள்ளும். இது எங்களுக்கு அச்சட்டமாக பொருந்தக்கூடிய வார்த்தை. நீங்கள் எத்தனை தரம் கூட்டம் போட்டீர்கள் ஐநாவில, எத்தனை தரம் பேரணி நடத்தினீர்கள் ஐநாவில, ஆனால் நீங்கள் அதன் மூலம் என்ன செய்தீர்கள் என்பதைத்தான் வரலாறு நினைவு கொள்ளுமே தவிர இவை ஒன்றும் நினைவில் இருக்காது. தடம் பதித்தவர்களாக ஒரு இனத்துக்காக, மண்ணுக்காக எங்களுடைய பங்களிப்பு இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த சிந்தனையோடு செயல்படும் பொழுது, இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. முன்ன நாள் காலம் சென்ற மாவை சேனாதிராஜா அவர்களோடு உரையாடும் பொழுதே நான் கேட்டிருந்தேன். இந்த கேள்வியை கேட்டும் பொழுது அவர் உடனடியாக தொலைபேசியை அடித்து வைத்து விட்டு சென்று விட்டார். அப்பொழுது இதுதான் ஏனென்றால் பொறுப்பு கூறுவது என்பதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. யாரும் என்னவும் செய்துவிட்டு போலாம் என்ற அந்த நிலைமைதான் இருக்கிறது. இதை பற்றி நாங்கள் பேசுவதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இப்ப பாருங்கள், உலகமே மாறிக்கொண்டு வருகின்ற அந்த நேரத்தில் இப்ப நீங்கள் கூறினீர்கள், நானும் பார்த்தேன் அந்த செய்தியை, பலஸ்தீனியத்தை அங்கீகரிக்க போகின்றோம் என்று சொல்லும் பொழுதே நான் யோசித்தேன், இதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்க போகிறது என்று சொல்லி. நீங்கள் கூறியது போல் பலஸ்தீனியத்தில் ஆளுமை உள்ளவர்கள் இல்லையா, மேற்கத்திய நாடுகள் என்னத்தை செய்தாலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், அல்லது அவர்கள் சொல்லுகின்ற விதத்தில் தான் செயல்பட வேண்டும். இங்கேதான் புத்திஜீவிகள், நீங்கள் கூறியது போல் இளைய தலைமுறைகள் இங்கே வந்து இதை முன்னின்று செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இளைஞர்கள் எவ்வாறு சுயாதீனமாக நிறைய இந்த ஐக்கிய நாடுகள் பொது சபையில் நடந்த கூட்டம், அவர்களுடைய இயலாமை வெளிப்படுத்துகின்ற விடயங்கள், அந்த சபை இயங்காத ஒரு நிலைமை இருக்கின்றது, ஸ்தம்பித்திருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. இந்த விடயத்தை போய் அரசவர்களிடம் கேட்டது போல் இளையவர்கள் சுயாதீனமாக தமிழர் தரப்பில், உலக பரப்பில் இருக்கின்ற இளையவர்களை நீங்கள் சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் அப்பப்பா அந்த அறிவு எவ்வளவு இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். சுயாதீனமாக செயல்படுவதற்கு என்ன வழி இருக்கிறது என்று கூற முடியுமா? அவர்கள் அதுக்கு முதலாவது அதே வயதின அமைப்புகள், இயக்கங்களை உருவாக்குற தன்மைகள் வர வேண்டும். தேசிய தலைவர் இளம் வயதில் தொடங்கிய பொழுது அவருடைய வயதில் இருந்தவர்கள் தான் அவருடன் சேர்ந்து செயல்பட்டார்கள். அந்த நேரத்தில் அப்படித்தான் நடந்தது. அதாவது ஒரே வயதில் இருப்பவர்கள் தான் ஒரே காலத்தை புரிந்து கொள்வார்கள். அதாவது தொல்காப்பியமே சொல்ல முதலினப்பட்டது நிலமும் பொழுதும் உண்டு. நாங்கள் வாழ்கிற இடத்தினுடைய தன்மையையும் நாங்கள் வாழ்கிற காலத்தினுடைய தன்மையையும் புரிந்து கொண்டால் தான் எங்களுடைய வாழ்வை அமையும். அது செய்யக்கூடியது இளையவர்கள் தான். இன்றைக்கு சாதாரண வாழ்க்கையிலேயே எங்களுடைய பிள்ளைகளுடைய நாளாந்த வாழ்வை கூட இங்கிருக்கின்ற நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவர்களுடைய எண்ணங்கள் இந்த நாடுகளுடைய சிந்தனைகள், இந்த நாடுகளுடைய பொருளாதார தன்மைகளுக்கு ஏற்ப அவர்கள் வாழ வேண்டிய நிலையில் இருக்கின்றார். அதை புரிந்து கொள்ற நிலை எங்களுக்கு இல்லை, முடியாது. அது இப்பொழுது தேசிய தலைவர்களுடைய எழுச்சி அப்பொழுது இருந்த தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் தலைவர்களோடு ஒருங்கிணைந்து தான் தொடங்கியது. ஆனால் பின்னர் அவர்கள் தங்களுக்கான தனித்துவத்திலே பயணிக்கின்ற பொழுது அவர்களை மரியாதை செய்கின்ற நிலைக்குத்தான் அவர்கள் செய்ய முடிந்தே தவிர அவர்களை சொல்லி கேட்டு நடக்க முடியாது. என்றால் என்னுடைய அடிப்படையில் தான் நான் சிந்திப்பேன். என்னுடைய வயது, என்னுடைய அனுபவம், என்னுடைய அறிவின் அடிப்படையில் தான் சிந்திப்பேன். ஆனால் சமகாலம் அதுக்கு எதிர்மாறாக இருக்கு. உதாரணமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இலங்கையில அமைச்சர் விஜயபால வெறுப்பு பேச்சு, இனமுறுகள் தூண்டல் தொடரில் ஆளுந்தரப்பு விசேட கவனம் செலுத்தும் சொல்லி போட்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவர் அரசியலமைப்பை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தமிழர்கள் தங்களுக்கான திறமையை, தங்களுக்கான தாயக உரிமையை கேட்டால் அது வெறுப்பு பேச்சுன்னு சொல்லி கருதப்பட போகின்றது. அதே மாதிரியாக அவர்கள் தங்களுடைய மக்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய மண்ணை பாதுகாருங்கள், உங்களுடைய மக்களை பாதுகாருங்கள் சொன்னால் அது இனமுறுகளாக முன்வைக்கப்பட போகின்றது. இந்த சாதாரண நிலையிலேயே அவர்கள் எவ்விதமாக செயல்பட போறார்கள் என்பது வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆனால் இந்த நிலையில் நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இளையவர்கள் முதியவர்களை வேண்டாம் என்று சொல்லவில்லை, எந்த ஒரு இடத்திலும் முதியவர்களை வேண்டாம் என்று சொல்வதில்லை. ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால், நீங்கள் இந்திய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் கூட காந்தி இந்திய தேசிய விடுதலை போராட்டத்துக்கான கொள்கை நிலை தலைவராக விளங்கி இருக்கலாம். ஆனால் இந்திய விடுதலை போராட்டத்தை கட்டமைத்தது நேரு கட்டமைக்கின்ற பொழுது நேரு இளைஞர்.
இதுதான் முக்கியமான விடயம். அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இளைய சக்தி தன்னைத்தானே வெளிப்படுத்துகின்ற அந்த தன்மைக்கு பெரியவர்கள் பக்கத்துணையாக இருக்க வேண்டும். அந்த தன்மை எங்களுக்குள் ஏற்படுவதா இருந்தால் 2 இடங்கள் தான் ஏற்படலாம். இந்த விடயத்தை தான் முக்கியமானது என்னென்றால், ஒன்று விளையாட்டுத்துறை, அடுத்தது கலைத்துறை என்றால் மாணவர்கள் பெருமளவில் தங்களுடைய ஓய்வு காலத்தை கழிக்கிற இந்த 2லும் தான், அதாவது விளையாட்டுத்துறையிலும் கலைத்துறையிலும். அப்ப விளையாட்டுத்துறையிலும் கலைத்துறையிலும் அவர்கள் எப்படி சமகாலத்தினுடைய தன்மைகளை வெளிப்படுத்த விரும்புகின்றார்கள், எப்படி அவர்கள் இந்த உங்களுக்கு தெரியும், ஃபுட்பால் விளையாடல கூட ஒரு நிமிடம் பந்தை கையால பிடித்து ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்தலாம். கிரிக்கெட் விளையாடுகளை கூட ஒரு நிமிடம் பேட்ஸ்மேனோ போலரோ தன்னுடைய அந்த தன்மையை நிறுத்தி தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தலாம். இப்படி எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அப்படியாக போகின்ற பொழுதுதான் முதல் இளையவர்களுக்கு எங்களுடையது நாங்கள் என்று உணர்வு பெற வேண்டும். இளையவர்கள் எங்கேயோ வைத்துக் கொண்டு யாரையுமே குறை சொல்லவில்லை. இந்த எங்களுடைய சமுதாயத்தினுடைய பழக்கம் அப்படி இருக்கின்றது. குடும்பத்தில் அதுதான் நான் கூற வந்தேன். எங்களுடைய தமிழ் இனத்தில் ஒரு நல்ல ஒரு பண்பு இருக்கின்ற வயது வந்தவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு, தங்களை விட மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பதும், அது இந்த காலகட்டத்தில், இந்த உலக பரப்பில் நாங்கள் இப்பொழுது வாழுகின்ற நேரங்களில் அது ஒரு தடைக்கல்லாக இருப்பது போல் சிலர் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன். அதாவது அவர்கள் உளவு காலம் இருந்து இந்த அமைப்புகளை நடத்தினார்கள், நாங்கள் எப்படி அவர்களை விட்டு ஒன்றை நடத்த முடியும், அதற்கு என்ன கூறுவீர்கள்? இல்ல, அவர்களுடைய உழைப்பால் தான், ஒவ்வொருவரும் உழைப்பால் தான் பரிணாம வளர்ச்சி ஏற்படுகின்றது. எறும்பும் உழைக்கின்றது, யானையும் உழைக்கின்றது. 2 உழைத்து தான் இயற்கையினுடைய வளர்ச்சி ஏற்படுத்துகின்றது. அது என்னை விட கூடுதலாக ரசாயன துறையில் பேராசிரியராக இருந்த அரசுக்கு தெரியும். ரசாயன துறையில் வடிவாக தெரியும். ஒவ்வொரு மூலகங்களும் சேருகின்ற பொழுது புதிய மூலகம் உருவானதுக்கு பிறகு அல்லது புதிய ஒரு வடிவம் வந்ததுக்கு பிறகு பழைய நிலைக்கு ரசாயனத்துக்கு போக முடியாது. அதே மாதிரியாக புதிய சிந்தனைகள், புதிய தன்மைகள் வருகின்ற பொழுது பழைய நிலைக்கு போக முடியாது. ஆனால் பழைய நிலையில் இருந்து அந்த நிலை வருகிறது. ஆகவே அவர்களுக்கான நன்றியை, அவர்களுக்கான அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அதற்காக வேண்டி 2000 வருஷத்துக்கு முதல் இருந்த தொல்காப்பியத்தையோ, 2000 வருஷத்துக்கு முதல் இருந்த திருக்குறளையோ, அல்லது 2000 வருஷத்துக்கு முதல் இருந்த கிறிஸ்துவனுடைய நற்செய்தியையோ, அல்லது அந்த காலத்தில் இருந்த பகவத்கீதையையோ இந்த காலத்துக்கு செயற்படுத்த முடியாது. ஆனா இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த வழியை இந்த வழியாக மாற்றுவது அது முடியுமா? அப்படின்னு சொன்னால் பரிணாமம் என்ற இயக்கத்தன்மை இல்லாம போகிறது, அறிவியல் தன்மை இல்லாம போகுமே, தொழில்நுட்ப வளர்ச்சி. இன்றைக்கு இந்தியா எவ்வளவு தூரம் மாறிட்டது. இன்றைக்கு இந்தியா இந்த மதம் சார், இலக்கியம் சார் கருத்துக்களை அது தன்னுடைய வாக்கு தேவைகளுக்கு கட்சிகள் உசுப்பு எத்திற்கு தான் பயன்படுத்துகின்றன தவிர அவற்றினுடைய அரசு செயற்பாடு உலகம் சார்ந்ததாக தான் இருக்கின்றது. சீனாவும் மிகப்பெரிய பழமைமிக்க நாடு, எத்தனையோ தத்துவங்களை கொண்டிருந்த நாடு. ஆனா இன்றைக்கு அந்த தத்துவங்களை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லை, இன்றைய உலகத்தில் எப்படி தாங்கள் பயணிக்கிறோம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். இன்றைய உலகம் மாறிவிட்டது. இன்றைக்கு எந்த மண்ணிலிருந்து எந்த ரேர் எலிமெண்ட்ஸை, அதாவது ஆயுதங்களை, அது அணு ஆயுதங்களை மேலும் மேலும் பலப்படுத்தக்கூடிய அருமையான மூலகங்களை எந்த மண்ணிலிருந்து அள்ளுவது, அதே மாதிரியாக நாங்கள் செய்து வைத்திருக்கின்ற இந்த ஆயுதங்களை எல்லாம் எங்கு கொண்டு போய் வித்து காசாக்குவது, இதுதான் பிரச்சனை. அத்தோடு மாசம் உதை இலகுவாக்கி கொடுக்க போகின்றது செயற்கை நுண்ணறிவு. அதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எவ்வாறு இன்றைக்கு பிரித்தானியால கூட 280 பில்லியன் செலவழித்து செக்குகளை போடுகின்ற பொழுது இங்க இருக்கிற பலர் சொல்கின்றார்கள், இந்த 10 வருஷ காலத்தில் உருவாக போற பெரும் வேலைவாய்ப்புகள் எண்ணிக்கை 1200 தான். 1200 10 வருஷத்துக்கு என்றால் ஒரு வருஷத்துக்கு 120 வேலை வாய்ப்பு தான் உருவாக்க போறது பெரும் சம்பளத்துல. அந்த 120 வேலை வாய்ப்புகள் உருவாகின்ற பொழுது இந்த இயந்திரங்கள் பதிலீடு செய்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் வேலையில்லாம போறாரு. இப்ப 120 பேரை பெருந்தொகையான சம்பளத்துல உருவாக்குற தன்மை வரும். ஆனா இந்த 1 லட்சம் பேருக்கான உணவு எங்க போறது, இந்த 1 லட்சம் பேருக்கான மருத்துவத்துக்கு எங்க போறது, இதுதான் பிரச்சனையா வருது. அது ஒரு குறிப்பிட்ட துறையில் இல்லை மாஸ்டர். இப்ப எந்த துறையை எடுத்திருக்காங்க, விவசாயத்திலிருந்து
மருத்துவத்திலிருந்து பொருட்களை விற்பதிலிருந்து. நேற்றைக்கு பார்த்தீர்களா இருந்தால் ஜூரோ நியூஸ்ல காட்டினார்கள், ஐலாந்துல வந்து மன்னா என்ற பிசா கம்பெனி வந்து ட்ரோன் வழியாக வந்து பிசாவை வழங்குற தன்மையை தோற்றுவித்து விட்டது. ஒருவற்ற முத்தத்திலும் சரியாக இலக்கு பார்த்து கொண்டு போய் போட்டுட்டு போயிருக்கிறது. அப்ப ட்ரோனில் அவ்விதமாக தொடங்குகின்ற பொழுது இதுவரை பிசா வழங்குநர்களாக வேலை செய்து கொண்டிருந்த நூற்றுக்கணக்கானவருடைய வேலை இழக்கப்படுகிறது. அதே மாதிரியாக வந்து இப்பொழுது பிரித்தானியால வந்து ஸ்டெடஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனைப்பற்றி நாங்கள் போய் வைத்தியர்கிட்ட போக தேவையில்லை. அந்த இடத்துல இருந்து ஸ்டெடஸ்கோப் தூக்கி நாங்களே நெஞ்சில் வச்சோம் என்றால் அது வந்து உங்களோட உடம்பு என்ன இருக்குன்னு பார்த்து மற்ற பக்கத்துல வந்து பிரிஸ்கிரிப்ஷன் அடிச்சு தரப்போது போய் மருந்த வேண்டும். அப்ப நீங்க மனிதர்களையே காணாமல் நீங்கள் செயற்படுகின்ற பொழுது தனிய இதய துடிப்பில் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய நோய் தங்கி இருக்கின்றதா? இதய துடிப்பு ஒரு அறிகுறி. ஆனால் ஒரு இன்னொரு மனிதன் அந்த மனிதனை பார்க்க, நீங்கள் பாத்தீங்கன்னா முந்தி நாங்கள் ஒரு வைத்தியர்கிட்ட போயிட்டு பார்த்தோன்னே கண்ணை பார்த்தோன்னே என்ன கண் ஒரு மாதிரி இப்படி இருங்க கண் எடுத்து பார்ப்பேன். கழுத்துல வந்து உடனே இந்த கழுத்தை கீழே இருக்கிற பகுதியில வந்து கையை வச்சு பார்த்து இந்த இதுல இருக்கிற இந்த லிம் நொட்டுகள் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பார்ப்பாரு. நீங்கள் மூச்சு விடுற அந்த தன்மையில வந்து எப்படி நெஞ்சு செயல்படுறத பார்த்து நடந்து வர தன்மை இப்படித்தான். ஒருவே தாய்க்கும் பிள்ளைக்கும் கூட ஒரே மாதிரி இருக்காது மருத்துவம். அப்படி இருக்கின்ற பொழுது சிந்திச்சு பாருங்கள் எவ்வளவு அபாயகரமான நிலைக்குள் வந்து உலகம் வந்து பணத்தை மையமாக வச்சு. அதான் பிரேசிலுடைய ஜனாதிபதி சொன்னார், பணத்தை வழிபடும் தன்மை கொண்டதாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பணத்தை வழிபடுற தன்மையாக மாறுகின்ற இந்த உலகத்தில் சரி, அது அவர்களுடைய பிரச்சனையா இருக்கு. இப்பொழுது எங்களுடைய பிரச்சனை என்னென்றால், இந்த எங்களுடைய ஒரு சிறிய மக்கள் தொகையா இருக்கிற நாங்கள் இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் எப்படி எதிர்கொள்ள போறோம்? இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் ஈழத்தவர்கள் இனம் என்ற நிலையை அவர்கள் கடந்து விட்டார்கள். இன்றைக்கு வந்து அவர்கள் அங்க இருக்கிற சமூகம், ஒரு கம்யூனிட்டி. இந்தியாவும் அதே நிலை தான், அங்க இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி வந்து இப்போ எப்படி வந்து இங்க நாங்கள் வந்து குடிவர பெற்ற ஒரு சமூகமாக இருக்கிறோமோ அது மாதிரி நீங்கள் அங்க எப்பயோ குடிவர பெற்ற சமூகமாக இருக்கிறீங்க. அந்த சமூகத்துக்கு தேவையான சாப்பாடும் நீங்கள் பிள்ளை பெறுவதற்கான கட்டிலும் உங்களுக்கு தரப்படும். அவ்வளவுதான். அதுக்கு வேலை நீங்கள் உங்களுடைய மண்ணுண்டோ அல்லது உங்களுடைய மக்களுண்டோ வாழ்வதற்குரிய தன்மை மறுக்கப்படுகிறது. இதை வந்து இடதுசாரி தத்துவத்தை பேசுகின்ற அனுரகுமார திசாநாயக்கா உணர்கின்றாரா என்பதுதான் கேள்வி. என்றால் அவர் பாராளுமன்றத்தில் ஆற்றியிருக்கின்ற உரை அற்புதமான உரை. அவர் வந்து அறியாமை வறுமைக்கு காரணமாகிறது, வறுமையை ஒழிப்பதுதான் மனித சமூகத்தினுடைய முக்கிய கடமை, அழகாக பேசுகின்றார். மார்க்சிசத்தினுடைய வரிகளை எல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுகின்றார். நல்ல விடயம். ஆனால் நீங்கள் உங்களுடைய மண்ணில் செய்து காட்டுங்கள். நீங்கள் அந்த கைகளை கோத்து நடப்பதாக இருந்தால் ஏன் இலங்கையில் கைகோக்குறதுக்கு பயப்படுகின்றீர்கள்? அந்த கைகோக்குறதுக்கு ஒன்றுதான் தேவை, வேறு எதையுமே நாங்கள் கேட்கவில்லை. வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய அரசாக இருந்தது. அந்த பகுதியை அவர்களே முன்னேற்றம். அதுல சிங்களர்களும் வந்து வேலை செய்யுங்கள், முஸ்லீம்களும் வேலை செய்யுங்கள், மனித மக்களும் வேலை செய்யுங்கள். நாங்களும் உங்களோட பக்கத்துல வந்து உங்களோட வேலை செய்ய ஆயத்தமா இருக்கிறோம். நாங்கள் வந்து மக்கள் பிரிக்கின்ற வேலையை ஒரு காலமும் செய்யவில்லை. முக்கியமான ஒரு செய்தியாக தமிழர் தரப்பிலிருந்து செல்ல வேண்டும். அதாவது பிரிந்து விட்டு நீங்களும் ஒரு போர்டரை போட்டு விட்டு அங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாது என்று அப்படியான ஒரு நிலைமை இல்லை என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். ஒருவே பேச்சுவார்த்தையின் பொழுதே எங்களுடைய பகுதிகளுடைய இடைக்கால அரசை நாங்கள் நடத்த தந்த எங்களுடைய நிர்வாகத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றது முதலில். அதுதான் இன்றைக்கு உண்மையில பார்க்க போனால் தமிழற்றில்தான் அனுரகுமார திசாநாயக்கா அதை கொப்பி பண்ணியிருக்கிறார். அதாவது ஊழலற்ற அதே நேரத்தில் வந்து இந்த அரசியல் செல்வாக்கற்ற ஒரு ஆட்சியை நாங்கள் நிர்வாகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு நீங்க செய்யறீங்க, அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டோம். அதைத்தான் சந்திரிகா பண்டாரநாயக்கா இடத்துல வந்து அதை நோர்வேயும் வந்து ஏற்றுக்கொண்டது. நோர்வே வந்து இரு தேசம் இருக்கின்றதுக்கு இரண்டு கொடிகளை அமைத்து நாங்கள் அன்றைக்கு பிறகு கொடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த பேச்சுவார்த்தையில நோர்வேயில் என்றாலும் சரி அல்லது வந்து இங்க கொங்கோங்கில் என்றாலும் சரி எல்லா இடத்திலும் என்ன நடந்தது? இரண்டு கொடிகளும் வைக்கப்பட்டன, இரண்டு பேருக்கும் சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது. எல்லாமே வந்து இருதேசம் என்ற அடிப்படையில் தான் செய்யப்பட்டது. இருதேசம் என்ற அடிப்படையில் அமைந்து கொண்ட நாங்கள் அந்த இருதேசத்தை கட்டி எழுப்புவதா அல்லது முந்திய நிறுவப்பட்ட அந்த கொடியை திரும்ப நாங்கள் வந்து மீள் நிறுவுவதும் அந்த முறைமைகளை நாங்கள் நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் கடந்து போன விஷயங்கள். இன்றைக்கு உலகத்துக்கு தெரியும் இலங்கையில் இரு தேசங்கள் இருந்தன என்பது வடிவா தெரியும். பிரித்தானிய பிரதமர் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் பலஸ்தீன செவ்வியோன்ல சொன்னார், சிலோனிலையும் பலஸ்தீனத்திலும் நாங்கள் இரு தேசங்களை உண்டாக்கிதான் பிரச்சனை அவரே சொன்னார்.
எல்லாருக்கும் தெரியும் பிரச்சனைகள். இப்போ பிரச்சனை தெரியாத உலகத்துல எங்களுக்கு அங்கீகாரம் கேட்கிற நிலையில நாங்கள் இல்லை. நாங்கள் இப்பொழுது இருக்கிற நிலை என்னென்றால், எங்களை தேசங்களாக இயங்குவதற்கான தேச நிர்மாணத்தை அனுமதியுங்கள். இப்ப விளையாட்டு போட்டி கூட பாருங்கள், இப்ப இங்க தமிழில் அணிந்து ஒன்று விளையாட தொடங்கின இப்பாடு அந்த மட்டத்தில் அரச அந்தஸ்து இல்லாதவர்களுக்கு இடையில நடக்கிற போட்டியில தமிழ் அணியும் ஈடுபட்டு அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கு, அதிகண்டத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. அதே போல நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கான விஞ்ஞான கழகங்களை அமையுங்கள், ஈழத்தமிழர்களுக்கான தொழில்நுட்ப கூட்டுறவுகளை உருவாக்குங்கள், ஈழத்தமிழர்களுக்கான ஊடக குழுக்களை அமையுங்கள். விதமாக நாங்கள் ஒருமைப்பட்டுத்தான் தேச நிர்மாணத்தை உருவாக்கணுமே தவிர அரசியலுக்களால் மாற்றம் இப்பொழுது செய்ய முடியாது. இந்த அரசியல் ஆக்கிரமிப்புக்குள்ளாயிருக்கு. நல்ல காலம் ஸ்ரீலங்காவோட பிரதமர் ஹரணி அவர்கள் இலங்கையினுடைய இந்துமா கடலை பற்றி சொல்கின்ற பொழுது தன்னை அறியாமல் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கார், கவனிக்கிறீங்களோ தெரியாது, நாங்கள் ஆக்கிரமித்துள்ளோம் என்று. அப்ப அவருடைய மனச்சாட்சிக்கு தெரியுது நாங்கள் இந்து கடலை ஆக்கிரமித்துள்ளோம்னு சொல்லிட்டார். அந்த உண்மையை பாராட்டுகிறோம். என்ன, உங்களை அறியாமலே நீங்கள் நேர்மையா பேசுகின்றீர்கள். அது இன்னொரு மக்களுடைய பகுதியை நாங்கள் ஆக்கிரமித்துள்ளோம்னு சொன்னார். அவருடைய உடமைன்னு சொல்லவில்லை. அதே மாதிரி அன்றுகுமார் திஸ்நாயக்க கடந்த முறை யாழ்ப்பாணத்துல பேசுகின்ற பொழுது, இந்த விளையாட்டு போட்டியை பற்றி கதைக்கின்ற பொழுது, அந்த அனைத்துலக விளையாட்டு நடந்த பொழுது அப்பொழுது ஆயுதம் தாங்கி போரிட்டு கொண்டிருந்தவர்களும் அதை நிறுத்தி அதை பார்த்து மகிழ்ந்தாலும் தான் கூறினார்கள். அப்போ ஆயுதம் தாங்கி போரிட்டு என்ற உண்மையை ஏற்றுக்கொள்றீங்க. அந்த ஆயுதம் மற்ற இன்னொரு விஷயம் என்னென்றால், ஈழத்தமிழர்கள் ஆயுதம் தாங்கி போரிட்டு வெளிக்கிட்டது அவர்களுடைய உயிரையும் உடைமைகளையும் நாளந்த வாழ்வையும் பாதுகாக்க. அவர் அரசியலுக்காக போராட வெளிக்கிடவில்லை. அது பின்னர் அரசியல் தேவையாக மாறுகிறது. ஆனால் இன்பம் மண்டதீவுல வெட்டி போடப்பட்ட அந்த பின்னணியில எல்லாரையும் சாதாரண விழிப்புணர்வு உள்ள இளைஞர்கள் எல்லாம் திடீர்ந்து கை செய்கிறதும் இனப்படுகொலை செய்வதுமான தன்மை வந்துட்டு, அவ்விதமான சூழல் தங்களுடைய உயிரையும் உடைமைகளையும் நாளாந்த வாழ்வையும் பாதுகாக்கின்ற அந்த இனங்காணக்கூடிய அச்சத்துக்கு எதிராக தான் போராட்டார். அது மனித உரிமை, அரசியல் உரிமை இல்லை, மனித உரிமை போராட்டமாக தொடங்கியது. ஆனால் யாருமே அதை மனித உரிமை போராட்டமாக இதுவரை உலகுக்கு காட்டாமல் அது ஒரு பிரிவினவாதம் என்றதை சொல்லுகின்ற பொழுது இந்த ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளும் அதுக்கு பக்கப்பாட்டு தன்னை பாடுகிறார்கள். யாராவது சொல்கின்றார்கள், எங்களுடைய மக்கள் இல்லை, நான் கேட்கின்றேன், இந்த போராட்டங்கள் தொடங்கிய விதம் 78ஆம் ஆண்டு தமிழ் விடுதலை புலிகள் இயக்கம் வெளிவருகிறது. ஆனால் இந்த போராட்டங்கள் 65ஆம் ஆண்டுல இருந்து வளர்ந்து 72ஆம் ஆண்டு உச்சக்கட்டத்துக்கு அடைந்து 78ஆம் ஆண்டு வருகிறது. அதற்கு இடைப்பட்ட காலத்தில் இப்பொழுது வலிந்து காணாமலாக்கப்பட்டு படுகின்ற இந்த தன்மையைத்தான் அந்த காலத்திலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டார்கள். திடீரென்று மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஆயுதம் ஏந்த வேண்டிய தேவை வந்ததை தவிர நாங்கள் வாழ்ந்து கொண்டது மண்ணைத்தான் பாதுகாத்தோம், நாங்கள் எங்களுடைய மக்களைத்தான் பாதுகாத்தோம். புதிதாக இந்த மண்ணை நாங்கள் ஆக்கிரமிக்கவில்லை. புதிதாக இந்த மக்களை ஹமாஸ் கூட இஸ்ரேலிய மக்களை பண கைதியாக வைத்திருந்தார்கள். எப்பொழுதாவது தமிழர்களுடைய வரலாற்றிலே வேறொரு இனத்தவரை பணிய கைதியால வைத்து எப்படியாவது போராடிய ஒரு வரலாறு இருக்கிறதா? எப்படியாவது இருக்கின்றதா? ஈவன் இன்னும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராக வந்தவர்களையே எத்தனை பேர் படையினராக இருந்தவர்களையே பிறகு திரும்ப அவர்களுடைய குடும்ப நிலைகள் காரணமாக விடுவித்த வரலாறு எத்தனை இருக்கின்றது. இல்ல, விடுவிக்கும் பொழுது எனக்கு கூறினார்கள், விடுவிக்கும் பொழுது அவர்களுக்கு திரும்பி போவதற்கு விருப்பம் இருக்கவில்லை. ஏனென்றால் அவ்வளவு சிறப்பாக இவர்கள் அங்கே வைத்து அவர்களை பராமரித்தார்கள் என்ற செய்திகள் மறுக்கிறோம். இது அரசியல்வாதிகள் பேசப்பட வேண்டிய உண்மை. தயவு செய்து தேவையற்றவற்றை பேசாதீர்கள். இது நடந்தோ அதை பேசுங்கள். அங்க ஒரு பெண் நான் இவர் யாழ்ப்பாணத்துக்கு படைக்கு வருவார் என்று தெரியாமல் நான் முதலே திருமணம் செய்வார் என்ற நம்பிக்கையில நான் தாய்மையை அடைஞ்சிட்டேன், அதனால இந்த தாய்மை கிழக்கு வருகிறது என்று சொன்ன பொழுது அடுத்த நாள் காலையிலேயே அந்த சிங்கள படை வீரரை தலைவர் விடுவித்தாரா இல்லையா? இது மனித உரிமை போராட்டம் நாங்கள் நடத்தினது. மண் மீட்புத்தான் நடந்ததே தவிர மொழியோ மதமோ கொண்டு வராதிங்க. நீங்க மொழியையும் மதத்தையும் கொண்டு வந்ததால், மொழியை கொண்டு வந்தீங்கன்னா சிங்கள மொழி பெருசுண்டு அவன் பேச வலிக்கிடுவான், மதத்தை கொண்டு வந்தீங்கன்னா பௌத்த மதம் பெருசுண்டு பேச வலிக்கிடுவான். இங்க மொழி போராட்டம் மத போராட்டம் நடக்கல. இன்றைக்கு தமிழர் எல்லாம் மொழி போராட்டம் மாதிரியும் மத போராட்டம் மாதிரியும் மாற்றி கொண்டிருக்கு. இதாலதான் இடதுசாரி நாடுகளான ரஷ்யா, சீனா கூட ஆரம்பத்துல எங்களோட நின்று பிறகு மெதுவாக விடப்பட வேண்டி வந்தது நின்றா இவை பூர்ஷ்வா பின்னணியில போய்கொண்டிருக்கலாம். அவர்களால் முடியாது. ஆனா அடிப்படையில
என்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கும் கூட அனுரகுமார திசுநாயக்க வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் தமிழிலேயே வாழ்வதற்கான அந்த உரிமையை ஏற்படுத்தி இலங்கையில சிங்களமும் தமிழும் எல்லா இடத்திலும் சிங்களர்களும் தமிழரும் சட்டத்தின் முன் சமம் என்று ஒன்று கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தார் பாராளுமன்றத்தில் ஐக்கிய நாடு சபையில பேசின அத்தனை உண்மை. ஆனால் ஐக்கிய நாடு சபையில ஒன்றை பேசுகின்றீர்கள். அதுக்கு அவங்க சொல்றாரு என்ன அவருடைய அந்த அழகான வசனங்கள், அதாவது இந்த இன துவேசம்ன்றது சாம்பல் பூத்த நெருப்பாக உலகெங்கும் வந்து காலனித்துவ காலத்திலிருந்து விதைக்கப்பட்டிருக்கிறது. அது காலத்துக்கு காலம் இனத்துவேசமும் மதத்துவேசமும் எழுந்து உலகத்தை அழிக்கிறது. உங்களுக்கு உண்மை தெரிகிறது இல்லவா? பிறகு நீங்கள் அதே இனத்துவேசத்தை அதே மதத்துவேசத்தை தூக்கி எறிய முடியாமல் இருக்கின்றீர்கள். அப்படி நீங்கள் தூக்கி எறிய முடியலைன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு போராளி இயக்கமாக இருந்த நீங்கள் வந்து கூற முடியாது. தமிழர் விடுதலை புலி எந்த கட்டத்திலும் வந்து மண்மீட்பு போர்ன்னு சொன்னார்களே தவிர தமிழீழம் என்ற சொல்லு வந்து எங்களுடைய மொழி ஆதியிலே தமிழீழ மொழியாக இருந்தது, ஈழம் இருந்தது. ஆனபடினால தமிழீழம் என்ற சொல்லி அந்த மொழி வழங்கின பிரதேசத்தை குறிச்சதே தவிர ஒரு கட்டத்திலும் தமிழர் விடுதலை புலிகள் மொழிக்கோ மதத்துக்கோ நிறத்துக்கோ சாதிக்கோ பிரதேசத்துக்கோ மனிதத்துவத்துக்கு எதிரான எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. மனித வாழ்வுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். இதை நாங்கள் ஐக்கிய நாடு சபையில் சொல்லாவிட்டது விளைவுதான் இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம். நன்றி மாஸ்டர். இந்த விடயத்தை கூறியென்றால் மீண்டும் எங்களுடைய தமிழ் இனத்துக்கு இந்த விடயங்களை கூறுவது புதுப்பிப்பதாக இருக்கும். நீங்கள் கூறியது சரி. அதாவது தமிழர்கள் எந்த ஒரு நிலத்தையும் ஆக்கிரமிப்பதற்காக இந்த போராட்டத்தை நடத்தவில்லை, தங்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த நடத்தினார் என்பதை நீங்கள் சிங்கள பக்கத்தில் வாழ்ந்து வந்த சிங்களவர்கள் சிலர் கூட தங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து விடுதலை புலி இயக்கத்தில் இணைத்த வரலாறு இருக்கின்றது. எங்கள் பக்கத்தில் வாழ்ந்து கொண்டு நீண்ட காலம் வாழ்ந்து வந்தது இந்த மண் பாதுகாக்கப்பட வேண்டும், உங்களோட தான் நாங்கள் வாழ வேண்டும் என்று இன்றைக்கு இங்கு வெளிநாடுகளில் இருக்கின்ற சிலருடைய தாய் தந்தையர் கூட அவர்கள் இருவரோ அல்லது ஒருவரோ கூட சிங்களவர்களாக இருக்கின்ற சமயம் இருக்கின்றது போராளிகளாக இருந்த பலருடைய நிலை. ஆகவே இங்கு மிக முக்கியமான விடயம் என்னென்றால் மனிதத்துவத்துக்குத்தான் போராட்ட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மனிதத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்ப நாங்கள் இந்த நாட்டில் எப்படி இருக்கிறோம்? இப்ப இன்றைக்கு வந்து நேற்றைய புள்ளிவிவரத்தின்படி ரிஃபார்ம் கட்சி வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் முன்னணியில் நிற்கிறது. கிட்டத்தட்ட அடுத்த பிரதமராக நஜிப் ஃபரக் அவர்கள் வருவார்கள் என்பது நேற்றைக்கு எல்லா பத்திரிகைகளும் வெளிவந்த செய்தி. எவ்வளவு அபாயகரமான தன்மைக்கு போய்கொண்டிருக்கு. அப்ப வந்து ஸ்டாமர் வந்து கூறுகின்றார், இந்த நாட்டினுடைய தேசிய ஆன்மாவை பாதுகாப்பதற்கு நாங்கள் வந்து போராட வேண்டியிருக்கின்றது. இந்த நாட்டின் தேசிய ஆன்மா பல்லினத்தன்மை கொண்டது. ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க ஐக்கிய நாடு சபையில கூறுகின்றார், 2 இலங்கை பல்லின தன்மை உள்ள நாடாக இருக்கின்றது என்று. இந்த பல்லின தன்மையுள்ள நாடாக இருக்கிறது என்றால் நீங்கள் இலங்கையில் போய் கால் வைத்து, இன்றைக்கு ஜப்பானுக்கு போயிருக்கின்றார், ஜப்பான்ல இருந்து நாளைக்கு இலங்கையை போகிறீர்கள். இலங்கை போய் கால் வைத்தவுடன் இலங்கையினுடைய அரசியலமைப்பில் சிங்களத்துக்கு முதன்மை பௌத்தத்துக்கு முதன்மை என்பதை நீக்குவீர்களா? அதை நீக்குவீர்களாக இருந்தால் நீங்கள் பாராளுமன்ற ஐக்கிய நாடு சபையில கூறிய அத்தனையும் உலகம் வந்து உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் நடிக்கிற நடிகர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லல, அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். சில வேளைகளில் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கலாம். நாங்கள் அவசரப்படாமல் ஒரு ஆறுதலாக அவர்களுக்கு மக்கள் கேட்டது போல் கொடுத்து பார்ப்போம். அப்படி மாறுகிறார்கள். தெளிவாக அதை கூறியதற்காக நன்றி. அரசோடு மாறி வருகின்ற உலகம் எவ்வளவோ மாற்றங்கள், எதிர்பாராத மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் கூறியது போல் கடந்த காலங்களில் எளியவர்களுடைய அந்த பங்களிப்பு, மக்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று ஆரம்ப கட்டத்திலேயே இருந்து அவர்களுடைய பங்களிப்பு இருந்து வந்திருந்தது. மாஸ்டர் கூறினார், எப்படி தங்கள் இருந்திருந்தா போல காணாமலாக்கப்பட்டவர், அதை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் என்ற விடயத்தை மாஸ்டர் இப்பொழுது தெளிவாக கூறினார். இப்பொழுது மாறி வந்திருக்கின்ற இந்த உலகத்தில் இளைய சமுதாயம் எவ்வாறு பங்களிக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்போ உலக பரப்பில் இருக்கின்றவர்கள் அறிவு பலத்தோடு இருக்கிறார்கள். நான் கூறுவது எளியவர்களை கூறுகின்றேன், 30 வயதுக்கு கீழே இருப்பவர்களை கூறுகின்றேன். அதிலும் கூட எவ்வளவோ அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள். எவ்வாறு இதை கையாளுவது என்றால் நிறைய தடவை நாங்கள் இங்கே பேசிவிட்டோம். இருக்கின்ற அமைப்புகள், இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக நிறைய விடயம். ஆனால் இங்கே ஏதோ ஒரு விடயம் புதிதாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். அந்த அவர்களிடம் நிச்சயமாக திட்டங்களை உருவாக்குவதற்கான எல்லா தகுதியும் இருக்கின்றது. அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்றதை நேர்மறையாக ஒரு விடயத்தை எடுத்து காட்டுங்கள் எங்களுடைய உறவு. உண்மைதான். என்னென்று சொன்னால், இதற்கு நான் முதல் கூறியது போலதான் அந்த அமெரிக்காவின் கட்டளை பீடத்தின் கூட்டத்தின் முடிவு என்னவாக இருக்க போகிறது, அதில் கலந்து கொள்பவர்களுக்கு வழங்கப்பட போகின்ற உத்தரவு என்னவாக இருக்க போகிறது, வரலாறு யாரை ஞாபகம் வைத்திருக்க போகிறது, அதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதே போலதான் இளைஞர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் முதலில் அந்த
எமது இனம், எமது இனத்துக்கான விடுதலை, அதன் தேவை தொடர்பாக ஒரு தெளிவான சிந்தனைக்குள் வர வேண்டும். அதற்கான வியூகங்களை நீங்கள் வகுக்க வேண்டும். அதற்கான கால அட்டவணையை நீங்கள் வகுக்க வேண்டும். அதற்கான செயல்முறை. சரி, இதில் நீங்கள் இப்ப மாஸ்டர் கூறியது போல தியாக தீபம் திலீபன் அவர்கள் மரணம் அடையும் போது 23 வயது. அப்ப நான் நினைக்கிறேன் தேசிய தலைவருக்கு ஒரு 30க்குள்ளதான் இருக்கும். இப்ப நீங்க பாருங்கள், ஜட் ஜெனரேஷன் போராட்டம் நேபாளில் நடந்தது. இப்ப இந்தியாவில லடாக் பிரதேசத்தில் ஆரம்பமாக இருக்கின்றன. அவங்க என்ன கேட்கிறாங்க என்று சொன்னால், எங்கள் நிலத்துக்கு விவசாயம் சுயாதீனமாக செய்யவும் காணி அதிகாரத்தையும் தர வேண்டும் என்றதுல விடாப்பிடியாக நிற்கிறார்கள். காஷ்மீர் அதிகாரத்தை நீக்கிய போது அதன் அதிகாரமும் நீக்கப்பட்டது பிரச்சனை. அப்போ இப்ப எல்லோருக்கும் விளங்குகிறது மண். இப்ப மாச சொன்னது போல மண், அந்த மண்ணுக்குரிய அதிகாரம். இப்ப எங்களுக்கு அந்த மக்களுக்குரிய அதிகாரத்தை நீங்கள் முதலில் என்ன உங்கள் போராட்டம் என்னத்துக்கு நீங்கள் சரி இளைஞர் வருகிறார் கூடி இருந்து யோசியுங்கள். ஒரு டாஸ்க் என்ன செய்ய போறீர்கள்? அந்த மக்கள மண் மீட்பு என்று சொன்னால் முதலில் அந்த மக்களுக்கு, அங்கு வாழும் மக்களுக்கான அதிகாரம் சரி அதுக்குள்ளேயே நின்று விடுங்க. நீங்கள் அதிகாரம் என்று ஒன்றை வரவிலக்கணப்படுத்தி அதை மிஷன் என்று வச்சுட்டு பேந்தி ஜம் பண்ணி மனிதர்களான குழுக்கு ஓடுறது, பேந்தி ஜம் பண்ணி மன்னிப்பு தவிட்டு ஓடுறது, பிறகு ஜம் பண்ணி சரிட்டி செய்ய போறது மாடு வாங்க ஓடுறது, பிறகு பருப்பு வாங்கி கொடுக்குறது என்றால் சரி முடிஞ்சுது. அவ்வளவுதான். ஒன்று அர்ஜுனனுக்கு எப்படி கிளீட்ட கழுத்து தெரிஞ்சதோ அதே போலதான் இப்ப அமெரிக்கா பீட்டர் கெசத் கூப்பிட்டான் எல்லாரையும் சொன்னான், இனி பேசிக்கொண்டிருக்கிறதுல வேலை இல்லை, ஒன்றில் செயற்படுங்கள் இல்லாட்டி வீட்டை போங்க. அதான் சொல்ல போறாங்க. 800 பேரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. 800 ஜெனரலுக்கும் அவன் சொல்ல போறான். வேற என்ன சொல்றான்? 20% 4 ஸ்டார் 4 ஸ்டார் ஜெனரல்களை 20% குறைக்க போறேன். ஏனென்று சொன்னால் ஒரு போர்க்களத்தை வெல்வதென்பது எத்தனை ஜெனரல்கள் இருக்கிறார்கள் என்பதில் இல்லை, எத்தனை பேர் செயற்படுகிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது. அதுதான் கூறுகிறார். இங்கேயும் அப்படித்தான். நீங்கள் எத்தனை அமைப்புகளை வச்சிருக்கிறீர்கள் என்றதை இல்லை, அதுல எத்தனை பேர் செயற்படுகிறீர்கள் என்பதில் தான். அப்ப அதே போல ஒரே ஒரு என்னென்றால் எங்களுக்கு மிச்சம் எல்லாத்துக்கும் அமைப்புகள் இருக்கின்றன, ஏராளமான அமைப்புகள். இலகுவாக செய்யக்கூடியதற்கு ஏராளமான அமைப்புகள் இருக்கின்றன. கடினமாக செய்யக்கூடியதற்கு யாரும் இருப்பதில்லை. அந்த கடினமான பணியை நீங்கள் செய்யும் போது அதிலிருந்து இலகுவான பணிக்கு நீங்கள் மாறாதீர்கள், உங்களை மாற்றுவார்கள், மாறாதீர்கள். இது ஒரு பகுதியாக எனக்கு படிப்பிச்ச பொன்னி சிவவீரசிங்கம் மாஸ்டர் கூறினார், நாங்கள் அவர் படிப்பில் தான் கவனம் முதல்ல விட மாட்டார், அவற்ற உலகம் வேறு. அப்போ திலீபன் அண்ணாவின் 1வது ஆண்டு நினைவு. அப்ப இங்க நாங்கள் பயாலஜி அப்ப மேத்ஸ்காரர் கேட்டாங்க, நீங்கள் அது ஒரு அடையாளமா உண்ணாவிரதம் செய்வோம் பாருங்கள் என்று. அப்ப நாங்கள் சொன்னோம், நீங்கள் மாஸ்டர்கிட்ட கேளுங்கோ, அவர் விட்டா நாங்கள் வார மாட்டோம். அப்ப அவர்களுக்கு நாங்கள் பிரச்சனை மாஸ்டர்கிட்ட வந்தார்கள். மாஸ்டர் கிட்ட என்னண்டு, இப்ப நாங்கள் திலீபன் உண்ணாவிரதம் இருந்து இறந்தவர், அவருக்கு ஒரு அடையாளமாக உண்ணாவிரதம் இருக்க போகிறோம். வச்சுட்டீங்கன்னா நல்ல விடயம் இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறாங்க, என்ன ஒரு திலீபன் உண்ணாவிரதம் இருந்து இறந்ததுக்கு நீங்கள் அடையாளமாக உண்ணாவிரதம் இருக்க போற நல்ல விடயம். 600 போராளிகள் சைனைட் அடித்து இறந்திருக்கிறார்கள், ஏன் ஒரு நாளைக்கு எல்லாரும் அடையாளமா சைனைட் அடிக்க கூடாது? என்னென்றால் ஒரு பகுதியாக இருந்தாலும் அவர் கூற வந்தது என்றால் கடினமானதை நீங்கள் விடுகிறீர்கள், கடினமானதை நீங்கள் விடுகிறீர்கள். எது இலகுவானதோ அதை நீங்கள் பற்றி பிடிக்கிறீர்கள். இயல்புதானே? இல்ல, இதுதான் நடந்தது. இப்பொழுது இதுதான் நடக்குது. என்ன பிரச்சனை என்றால், அர்ப்பணிப்புன்றது உயிருக்கு வஞ்சாமல் செயல்படுற அர்ப்பணிப்பு. ஆனா அரசு அந்த ஹிட் அந்த நெயில்ன்ற மாதிரி அது சரியான அடி அடிச்சிருக்கிறார் எல்லாருக்கும். ஏனென்றால் எல்லாரும் பிரச்சனை என்னென்றால், தங்களுடைய உடம்பு நோகாமல் அதே நேரத்துல தாங்கள் தாயத்துக்கு பணியாற்றியதா இருக்க வேண்டும். இந்த சிக்கல் தான் இவ்வளவு பெரிய சிக்கல்கள் விட்டுருக்கிறதே காரணம். அதுக்காக நாங்கள் சைனட் அடிக்க சொல்லவில்லை, உடலை வருத்தி செய்வதுதான். இப்ப பீட்டர் கெசத் அதைத்தான் கூறுகிறார், ஜெனரல்களுக்கு நீங்கள் ஏசி ரூம்களில் இருப்பதை விட்டு
நீங்கள் விமானம் தாங்கி கப்பல்களுக்கும் கடற்படை தளங்களுக்கும் களங்களுக்கும் போங்கள், இல்லை என்றால் வீட்டம். அதைத்தான் அவர் சொல்ல போகிறார். இல்ல, இதுல ஒரு முக்கியமான விடயம் நீங்க சொன்னது அருசன் என்றா, இப்ப அமெரிக்காவில இந்த களத்துல நிக்கிற பட தளபதிகளும் பட ஆணையர்களும் கேட்டுதான் இது நடக்குது. அமெரிக்க அரசாங்கம் இந்த செவ்வாய்க்கிழமை கூட்டம் கூட்டையில் மிக முக்கியமான விடயம். வளமையாக அமெரிக்க அரசாங்கம் தான் கூட்டுறது. இந்த மாதிரி அப்படி இல்லை. களத்துல நிக்கிறவங்களும் தெரியுது, எல்லாம் உருகி கொண்டு வருகிறது, ஒரு மிகப்பெரிய ஆபத்து மனிதாயத்துக்கு வரப்போகுது என்று அவன் ஃபீல்ட்ல நிக்கிறான். அதே மாதிரி ஃபீல்ட்ல நின்று எங்களுக்கும் ஃபீல்ட்ல நின்றவங்களுக்கு தெரியும் பிரச்சனை என்னன்னு தெரியும். அப்ப அவங்க கேட்டுத்தான் இது நடக்குது. இந்த செவ்வாய்க்கிழமை கூட்டம் அவங்க கேட்டுதான் நடக்குது ஒழிய மேல இருந்து கீழே வரையில, கீழே இருந்து மேல போகுது. அப்ப களத்துல நிக்கிற செயற்பாட்டாளர் இன்னதை வந்து கேட்க வேணும். அப்ப இதுக்கு மண்ணில நிக்கிறவையோட தொடர்பு இருக்க வேணும், இருக்குமான சொல்ற இருக்கணும். அவர்களை செயற்பட விட்டு அவர்களுக்குள்ள என்ன செய்வேன்னு கேட்கணும். நீ இதை செய்து இங்கே இருந்து கொண்டு மண்ணுக்கு ஆணையிட முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கால வச்சு பொருளாதார நெருக்கடிக்கு முன்னைய நிலைக்கு அடுத்த ஆண்டு திரும்பும்னு சொல்லி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிச்சிருக்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையான விஷயம். அடுத்த ஆண்டு கடன்கள் திருப்பி கட்ட வேண்டிய நிலை வரப்போகுது. அப்படி திருப்பி கட்ட வேண்டிய நிலை வருகின்ற பொழுது இந்த இதுவரை இந்த கடதாசி வளர்ச்சியாக இருந்த எல்லாம் கடகடன்னு சரிஞ்சு கொட்டுண்டும். இந்த கார்ட்ஸ் எப்படி கீழே கொட்டணுமோ அந்த மாதிரி கொட்டின போகுது. இந்த நேரத்துல எங்களை மக்களை பார்க்கறதுக்கான வங்கி வசதியை நாங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறோமா? எங்களை மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் இணைந்து செய்யக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோமா? எங்களோட மக்களுக்கான மருத்துவத்தை முன்னெடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம்? ஒன்றும் இல்லை. என்ன ஆனா அடுத்த வருஷம் சிக்கல் வரப்போகுது. அடுத்த வருஷம் சிக்கல் வருகின்ற பொழுது பெரும்பான்மை சிங்கள இனத்தை பார்க்க வேண்டிய தேவை ஸ்ரீலங்கா அரசுக்கு இயல்பாகவே வரும். ஒன்றும் செய்ய முடியாது. இதுகளுக்குத்தான் நீங்க சொல்ற மாதிரி எதிர்காலத்தை சிந்திக்கிற இளையவர்கள்ட்ட விடவாங்க. எதிர்காலத்தை அது ஆக அரசியல செய்ய முடியாது. ஒவ்வொரு துறையிலும் படிச்சவங்களை நீங்கள் என்ன மாதிரியாக இந்த காலத்துல உங்களோட தாய் தந்தையற்ற நாட்டுக்கு உதவி, மக்களுக்கு உங்களோட தாய் தந்தையற்ற உறவினருக்கு எப்படி உதவி செய்ய விரும்புகிறீர்கள், அது பிசினஸாவே செய்யுங்க. அதோட மற்றது திருப்பி சொல்றோம், ஒரு பொதுவான ஊடகம் 24 மணித்தியாலத்துக்கு செயற்படுற தன்மையை உறுதி செய்யாவிட்டால் எதுவுமே செய்ய முடியாது. வீணாக்குறோம் என்ற நேர வித்தியாசத்துல ஒவ்வொரு நாடும் வீணாக தன் உழைப்பையும் பணத்தையும் வீணாகி கொண்டிருக்குது. ஆனால் அந்தந்த நாட்டுல அந்த நாடுகள்ல பகல் வர்ற நேரத்துல அந்தந்த நாட்டுல இருக்கிற தமிழர் செயற்படுறதுக்கான ஒரு முறைமையை கொண்டு ஒரு பொது வடிவத்துல கொண்டு வந்தால் அதை செயற்படுத்தக்கூடிய இருக்குமா இல்லைன்னு ஊடகத்துறையில அனுபவம் இல்லை தனாஞானதான் சொல்ல வேண்டும். அதாவது ஈழத்தமிழர்களுக்கான ஒரு வானொலி என்றது உலக நிலையில் செயற்படுத்தப்படும் நிலை வந்தால் எல்லாருக்கும் அதுல காஸ்டும் குறையும். என்ன நினைக்கிறீங்கள் மாஸ்டர்? அது இப்பொழுது எவ்வளவு இலகுவான விடயம். 24 மணித்தியாலத்தில் அதை நாங்கள் இயக்க பண்ணலாம். 24 மணித்தியாலம் கூட தேவையில்லை. அவ்வளவுக்கு இலகுவாக வந்துவிட்டது. உயிரோடைய தமிழில் மத்திய கிழக்கிலிருந்து நேரடியாக நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். இவையெல்லாம் இப்பொழுது சரியான இலகுவான. நாங்கள் 96ஆம் ஆண்டு அந்த வானொலியை ஆரம்பிக்கும் பொழுது அப்பொழுது இருந்த நிலைமை எல்லாம் வேற. இப்பொழுது செயற்கை நுண்ணறிவே எங்களுக்கு பாடத்தை கற்றுத்தருகின்றன. பாருங்கள் எவ்வளவு விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இளையவர்கள் நீங்கள் கூறுவது போல் இளையவர்கள் ஒரு சரியான திட்டத்தோடு வந்தால், மாஸ்டர் நான் நினைக்கிறேன் இந்த வானொலியை கூட இப்ப 16 வருடங்கள் நாங்கள் நடத்தி விட்டோம். இளையவர்கள் முன்வந்து செயற்படுத்தப்படுவார்களாக இருந்தால் அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். முக்கியமான விடயம் என்றால் மக்கள் போராட்டம் சொல்லி தெளிவன் சொன்னது, ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் உண்மையை நீதியை நிலைநாட்டுறதுக்கு பேர் மக்கள் போராட்டம். ஆயுதம் ஏந்தி கொண்டு நிற்பதல்ல. ஆயுதம் ஏந்த வேண்டிய தேவை வந்தால் வேற விஷயம், அது கருவி. ஏற்கனவே சொன்னேன், மக்கள் தங்கள் நாளாந்த வாழ்வையும் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்க வேண்டிய தேவை வந்தால் இந்த நாட்டிலும் ஆயுதம் ஏந்த வேண்டி வரும். அது வேற விடயம். அது ஆனால் ஒவ்வொரு விடயத்திலும் இதுல பிரதானமானது ஊடகமும் கல்வியும் தான். ஊடகமும் கல்வியும் சரியான முறையில் அமைஞ்சால்தான் இளைய சமுதாயம் தன்னுடைய ஆற்றலை பயந்து கொள்ள முடியும். மற்றது ஊடகம் என்று சொல்லும் பொழுது மாஸ்டர், இப்ப ஊடகத்தினூடாக இவ்வளவு சமூக வலைத்தளங்கள் உடனுக்குடன் செய்திகளை பரப்பக்கூடிய வகையில் எங்களுடைய இளையவர்கள் இருக்கிறார்கள். ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நான் எல்லாம் வீட்டில் இருந்துதான் என்னுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவேன். கலையத்துக்கு செல்பவர்களும் இருக்கிறார்கள். அதே போல் மத்திய கிழக்கு நாட்டிற்கு. எனவே ஊடகத்தை உலகளாவிய ரீதியில் ஆரம்பத்தில் எங்களுடைய விருப்பம் அந்த சூரியனை தொடர்ந்து போகக்கூடிய விதத்தில் இந்த நிகழ்ச்சிகளை அமைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் அதற்கு எந்த ஒரு வழியிலும் சரியாக எங்களுக்கு சேரவில்லை. நிதி உதவியோ ஆழ்பலமோ சேரவில்லை. நீங்கள் கூறுவது போல் இளையவர்கள் சில வேளைகளில் அவர்களால் இதை செயல்படுத்த முடியுமாக இருந்தால் அவர்கள் செயல்படுத்தினால்
நான் நினைக்கிறேன் நீங்கள் கூறுகின்ற அந்த விடயம் எல்லாமே ஒன்றாக இங்கே சேர்ந்து வரும் என்று தான் கூறலாம். அடுத்தது அரசு அவர்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், நீங்கள் சில நேரங்களில் ரசாயனத்துறை கூட பேச வேண்டும். இந்த ரசாயனத்துறையில் தான் மிக முக்கியமான செய்தி இருக்கின்றது. புதிய ஒன்று உருவானதன் பின்னர் அது பழைய நிலைக்கு போகாது, அது பழைய வடிவம் இல்லாம போயிடும். அதை தெளிவாக விளங்கப்படுத்துற இடம் ரசாயனத்துறை. அந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்றால் ஒவ்வொரு புதியதும் புதிய தன்மைகளால் செயல்படுமே தவிர எந்த ஒரு ரசாயன மாற்றமாவது திரும்ப பழைய நிலைக்கு போயிருக்குதா? ஆனா ரசாயன மாற்றத்துக்கு கூட தான் புதிய மாற்றம் வரும். என்ன புதிய மாற்றங்கள் இப்ப ரசாயனத்துறையிலே எத்தனையோ புதுசாக வந்து விட்டது. முந்தி நாங்கள் இவ்வளவோ மேன் பவரை போட்டு செய்கிற ஒரு ட்ரக் டிஸ்கவரி இப்போது கம்ப்யூட்டர் செய்து முடிச்சு விட்டு மொலிகுலர் மாடலிங் வந்தது. இப்ப அதுவும் இல்லை, ஏஐயே சிம்பிளா செய்து போட்டுது. இன்றைக்கு பாருங்க, ரஷ்யாவில இந்த மாதம் கேன்சருக்கான வேக்சின் போடுறாங்க. அது அடுத்த ஸ்டேஜ் HIV. அப்ப கேன்சரையும் HIV-யும் இல்லாத செய்ய போகிறார்கள். இதைத்தான் அந்த SCO மாநாட்டில பூட்டினும் கிம் ஜாங்கும் ரகசியமாக பேசினார்கள். 70 வயது என்பது இனிமேல் குழந்தை பிள்ளை வயது என்று, 150 வயது வரையும் நாங்கள் இந்த ஜெனரேஷனை கொண்டு போவோம் என்று கூறினார்கள். அவ்வளவுக்கு முன்னகர்ந்து கொண்டு போகின்றது. நாங்கள் தமிழ், அது இதுதான் விஞ்ஞானத்தை வளர்ச்சி. நாங்கள் இவற்றை எல்லாத்தையும் தவற விட்டு கொண்டிருக்கிறோமோ என்ற ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. சைபர் செக்யூரிட்டியிலும் கூட நான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டு வருகின்ற பொழுது இவ்வளவு விடயங்கள் நாங்கள் மேனுவலாக செய்ய வேண்டியது. இப்பொழுது பார்த்தால் AI எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் கொண்டு வந்து தருகின்றது. பாருங்கள், எவ்வளவு தூரம் நாங்கள் பயணித்து விட்டோம் என்று கேட்கும் பொழுது அப்பப்பா நினைத்து பார்க்க முடியும். அது ஆக்ஷனபிள் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கூட அது சொல்லி தருகிறது. இதை செய், இதுதான் இந்த நிலைமை இருக்கின்றது. இளையவர்களுக்கான ஒரு அறிவியல் கழகங்களை ஈழத்தமிழ் அறிவியல் கழகங்கள் தொடங்கலாம் தான். அப்படி தொடங்கினால் அதை உலகத்துக்கு வேலை செய்யும். இப்போ பிரித்தானியால ஜங் சயின்டிஸ்ட் கிளப் இருக்குது. பிரித்தானியாவுக்கு 7 வயசு 8 வயசு 9 வயசு பிள்ளைகள் கூட சில விஷயங்களை செய்யலாம்னு சொன்னா உடனே அதுக்குரிய எல்லா வசதிகளையும் செய்து வளர்த்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த எங்களுக்கு பேதங்களை மறந்து அரசு போன்ற அறிவியல் துறை இருக்கிறவர்கள் நாங்களும் BSc செய்தாக்கள் தான். அதெல்லாம் நான் சொல்றேன் என்னன்னு சொன்னால், எல்லாரும் இணைஞ்சு ஈழத்தமிழர் அறிவியல் கழகங்களை தூங்கலாம் தானே, ஈழத்தமிழர் ஊடக கழகங்களை தூங்கலாம் தானே, ஈழத்தமிழர் தொழில்நுட்ப கழகங்களை தூங்கலாம் தானே. அப்படி தொடங்கின தான் மண்ணை வளர்க்கலாம் என்பது எங்களுடைய தெளிவன் சொன்ன மக்கள் போராட்டம். மக்கள் வாழ்வதற்கான சக்தியை கொடுப்பதற்கு பேர மக்கள் எம்பவர்மெண்ட் டு பீப்புள், நாட் ஃபார் யூ, எம்பவர்மெண்ட் டு தி பீப்புள். அதுக்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. இனியும் காலத்தை வீணடிக்காமல் எங்களுடைய இளைய தலைமுறையினர் முன்வந்து செயல்பட வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல் ஊடகம் முக்கியமானது. அந்த ஊடகத்தை நீங்கள் உலகப்பரப்பில் இருக்கின்ற இளையவர்களை இணைத்தீர்கள் என்றால் இந்த ஊடகத்தினூடாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு 24 மணி நேர ஊடகமாக மாற்றலாம். உங்களிடம் ஒப்படைப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நான் அடிக்கடி கூறுகின்றேன், அடுத்த சந்ததியினர் தான் இதை நடத்த வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு தேவையாக இருந்தால் உதவிக்கு ஏதும் போகலாமே தவிர அவர்கள் முன்னின்று செயல்படுத்த வேண்டும் என்ற இந்த செய்தியோடு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.